தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். பருவமழை தொடங்க இருக்கும் நிலையில் சென்னையில் கண்காணிப்புக்காக தனியாக அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், முழுமையான விவரங்கள். வடகிழக்கு பருவமழை துவங்க இருக்கக்கூடிய நிலையில சென்னை பெருநகர மாநகராட்சியில் உள்ள 15 மண்டலங்களுக்கு கண்காணிப்பு அதிகாரிகளை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த அடிப்படையில 15 மண்டலங்களுக்கும் 15 IAS அதிகாரிகளை தமிழ்நாடு அரசின் சார்பில் சென்னை பெருநகர மாநகராட்சிக்கு நியமித்து தமிழ்நாடு அரசுடைய தலைமைச் செயலாளர் உத்தரவிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த பருவமழை தொடர்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அந்தந்த மண்டலங்களை மேற்கொள்வது குறித்து 15 IAS அதிகாரிகள் நியமித்திருக்காங்க. அந்த அடிப்படையில் திருவொற்றியூர் மண்டலம் 1க்கு பாலசுப்ரமணிய IAS, அதே போல மணலி மண்டலம் 2க்கு குமரவேல் பாண்டியன் IAS, அதே போல மாதவரம் மண்டலம் 3க்கு அருண்ராஜ் IAS, தண்டையார்பேட்டை மண்டலம் 4ற்கு கண்ணன் IAS, அதே போல ராயபுரம் மண்டலம் 5ற்கு திருமதி ஆஷா அஜித் IAS, அதே போல திருவிக்கா நகர் மண்டலம் 6ற்கு கணேசன் IAS, அதே போல அம்பத்தூர் மண்டலத்திற்கு விவேகானந்தன் IAS, அதே போல அண்ணாநகர் மண்டலத்திற்கு திருமதி காயத்ரி கிருஷ்ணன் IAS, அதே போல தேனாம்பேட் மண்டலத்திற்கு மண்டலம் 9 தேனாம்பேட்டுக்கு கிருஷ்ணராஜ் IAS, கோடம்பாக்கம் மண்டலத்திற்கு மண்டலம் 10 கோபால சுந்தர ராஜ் IAS, அதே போல வளசரவாக்கம் மண்டலம் 11க்கு விஜயராணி IAS, அதே போல ஆலந்தூர் மண்டலம் 12ற்கு வாகே சாங்கேட் பால்வன் IAS, அதே போல அடையாறு மண்டலம் 13க்கு செந்தில்ராஜ் IAS, பெருங்குடி மண்டலம் 14க்கு திருமதி மகேஸ்வரி ரவிக்குமார் IAS, அதே போல மண்டலம் 15 சோழிங்கநல்லூர் மண்டலத்திற்கு திரு பாஸ்கர பாண்டியன் IAS என 15 IAS அதிகாரிகளை நியமித்திருக்காங்க. இவங்க இந்த பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், மிக ஆபத்தான பகுதிகளை கண்டறிதல், அதே போல அதற்கான தேவையான தயார் நிலையில முன்னேற்பாடு செய்வதன், அதே போல அந்தந்த பகுதிகளில் ஒவ்வொரு குறிப்பிட்ட மண்டலத்துல தேவையான மேன் பவரை நியமிப்பதில், அதே போல ஒரு தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களை தங்க வைப்பதற்கான இடங்களை கண்டறிதல், அதே போல அங்கக்கூடிய சானிடைசர் ஒர்க் இதெல்லாம் குறித்து ஒருங்கிணைப்பது, அதே போல பருவமழை தொடர்பான நேரங்களில் அந்தந்த பகுதிகளில் ஏற்படக்கூடிய டிராபிக் ஒழுங்குமுறை மேற்கொள்வது, அதே போல ரிலீஃப் அண்ட் ஷெல்டர் அரேஞ்ச்மெண்ட் தேவையான நிவாரண முகாம்களை ஏற்பாடு செய்வது, அதே போல மருத்துவ முகாம்களை ஒருங்கிணைப்பது உள்ளிட்ட இந்த அம்சங்களை இந்த 15 அதிகாரிகளும் அந்தந்த மண்டலங்கள்ல ஒருங்கிணைப்பாங்க. அவங்களை கண்காணிப்பு அதிகாரிகளா தமிழ்நாடு அரசு நியமித்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அபினேஷ்.